யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லாரும் உங்கள் வேத பகுதியிலே கவனிக்கும்படியாக கேட்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வாய் என்றார். ஆமென். ஆண்டவர் என் ஜனத்தை என்று சொல்லுகிறார். அவருடைய ஜனம் எகிப்தில் இருக்கிற நிலைமை என்னவென்று சொன்னால், அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். கவனிப்போமாக. ஆண்டவருடைய ஜனம் எகிப்திலே உபத்திரவத்திலே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஜனம் அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் கூக்குரல் இடுகிறார்கள். ஆண்டவருடைய ஜனம் ஒவ்வொரு நாளும் படுகிற வேதனைகள். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போமாக. இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியிலே வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். ஆண்டவருடைய ஜனம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனம் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனம் பிறராலே ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஜனம் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்த்தார், என் ஜனம் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் இவ்விதமாக தான் இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்தார். ஆகவேதான் ஒரு தலைவனாகிய மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டு 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல, என் ஜனத்தினுடைய உபத்திரவம் மாற வேண்டுமானால், என் ஜனத்தினுடைய வேதனைகள் மாற வேண்டுமானால், என் ஜனம் எகிப்திலே இருக்கவே கூடாது. அவர்கள் எகிப்திலே இருக்கிற வரைக்கும் அவர்கள் இதே நிலைமையில் தான் இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினாலே அந்த ஜனத்தினுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றும்படியாக தான் அந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி. இந்த கால வேளையிலே தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய வேதனைகளை மாற்றுவதற்கு தேவன் அவர்களை வெளியே கொண்டு வர விரும்பினது எவ்வளவு உண்மையோ, அவர்களை எவ்விதமாய் வெளியே கொண்டு வந்தாரோ, இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ஜனமாயிருக்க நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் இருக்கக்கூடாது, வேதனைகள் இருக்கக்கூடாது. நம்மை மற்றவர்கள் ஒடுக்குவதற்கோ பிறர் நம்மை அடிமைப்படுத்துவதற்கோ இடம் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் கூக்குரலிட்டுக் கொண்டிருப்போமானால் நாம் இருக்கும் நிலைமை சரியில்லை என்பதுதான் அர்த்தம். இந்த காலவெளியிலே என்ற செய்தியினுடைய சுருக்கம் அல்லது தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய ஜனங்கள் எகிப்தின் அனுபவத்துக்குள் இருக்கிற வரைக்கும் வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கும், உபத்திரவங்கள் இருந்து கொண்டே இருக்கும், கடினமான ஒடுக்குதலின் பாதையில இருப்பார்கள். இந்த செய்தியை கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஏன் இந்த உபத்திரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எல்லா உபத்திரவத்துக்கும் வேதனைக்கும் தேவனென்றும் பிசாசு என்று சொல்லிக்கொண்டு நாம் எகிப்திலே இருந்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய நிலைமை மாறாது. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எதையாகிலும் ஒரு காரணத்தை சொல்லிவிடுகிறோமே ஒழிய அதிலிருந்து வெளியே வருவதற்கு வேதத்திலே ஆண்டவர் என்ன வழியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடிக்காமலே போய்விடுகிறோம். இந்த காலவெளியிலே முதலாவதாக தேவன் ஏன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்பினார் என்றால், அவர்களுடைய காரியத்தை எல்லாம் தேவன் மாற்ற விரும்பினார். அப்படி மாற்ற வேண்டுமானால் முதலாவது வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால், லேவியராகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக, நான்
உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம், லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். தேவம் ஏன் தேவனுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர என்றால், முதலாவது காரணம், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு. அப்போ தேவன் நம்முடைய தேவனாய் இருந்தாதான் வேதனை மாறும். அப்போ தேவன் என்னுடைய தேவனாய் மாறும் சொன்னால், நான் எகிப்திலே இருக்கக்கூடாது, ஒடுக்கிற இடத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் எதோடு ஒப்பிட விரும்புகிறேன் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய மனம் திரும்புதல் சரியா இருக்குமானால், உங்களுடைய ரட்சிப்பு சரியா இருக்குமானால், நீங்க தேவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கை 100க்கு 100 ஒப்பு கொடுத்ததின் அனுபவத்தோடு சரியா இருக்குமானால், இன்றைக்கு காலவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய உபத்திரவத்தில் ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். உங்கள் வேதனையிலே ஒரு விடுதலையை தருவார். இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், ஞானஸ்நானம் பெற்றேன், ஆனாலும் அவருடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது என்றால், அதே எகிப்துக்குள்ளேயே இருக்கிறது. அதே எகிப்து என்று சொன்னால் அதே அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது. அவர்களுடைய தேவனாய் தேவன் மாறவே இல்லை. ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு காரணம், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு. எகிப்திலே பல தெய்வ வணக்கங்கள் இருந்தது, பல விக்கிரக ஆராதனைகள் இருந்தது. அந்த இடத்துக்குள் ஜனங்கள் இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை.